ஹலோ எவ்ரிவன், நாங்கள் செந்தூர் ராமசாமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்சிடி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். எல்சிடி ப்ரோக்ராம் இது வந்து எப்படி ஒரு ஆர்டினோ சாஃப்ட்வேரில் போடுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்கறது கிட்டே இல்லாமல், அப்படி இதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோட்டியஸ் ஆர்டினோ. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடலாம். வெட்டியாக பேசுவேன். இதுக்கு வந்து ஒரு ஹெடர் ஃபைல் இருக்குது. அது வந்து ஹேஷ் இன்க்ளூட் கிளாஷ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் ஹெச். இங்கே வந்து உங்களுக்கு வந்து LOCU கேப்ஸில் .h போடுங்க. இப்போ இதோட ஹெடர் ஃபைலு servo.hன்னு போட்டிங்களே, சர்வோ பண்ணுறது அதே மாதிரி இங்கே. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு குளோபல் டிக்ளரேஷன் பண்ணணும். குளோபல் டிக்ளரேஷன் ஓகே. இப்போ வந்து லிக்விட் கிறிஸ்டல் போட்டு ஸ்பேஸ் விட்டு LCD ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே வந்து என்னென்ன பின்னு போட போகிறோம். ஃபஸ்ட்டு பின் வந்து ரீசெட்டு, செகண்ட் பின் எனேபிள், மீதி 4 பின் வந்து உங்களுக்கு டேட்டா பின். எப்பவுமே ரீசெட்டுக்கு வந்து எப்பவுமே 12th பின் தான் கொடுக்கணும். எனேபிள் வந்து உங்களுக்கு 11th பின்னு. இதுக்கப்புறம் உங்கள் டேட்டா பின் வந்து இதுவும் இருக்கும், இல்லை இன்னொரு செட் ஆஃப் 4 பின்ஸ் இருக்கும், அதுவும் இருக்கும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிங்க. இது முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து அந்த LCD டிஸ்பிளே வந்து எத்தனை ரோ எத்தனை காலம் போடணும். ஓகே, எங்கே ஸ்டார்ட் ஆகணும் இந்த வேர்டிங்கு பிரிண்ட் ஆகும்போது, அப்போ அதுக்காக தான். இல்லைன்னா வந்து பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இதை போட்டு எப்படி வருது போட்டு உங்களுக்கு காட்டுறேன். LCD.begin ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். உள்ள வந்து 16 ரோஸ் 2 காலம் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்க. நம்மளுடைய LCD.print உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து கிரேசி ஹேக்கர்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, இதுதான் நம்மளோட சேனலோட நேமு, அதை கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணணும். LCD.display அவ்வளோதான், முடிச்சிருங்க. டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் LCD டிலே கொடுக்கணும். டிலே கொடுத்துட்டு மில்லிசெகண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து LCD.no டிலே. இங்கே வந்து நோ டிஸ்பிளே. இப்போ வந்து இங்கே D வந்து கேப்ஸில் வரும். ஓகே, இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் டிலே கொடுங்க. இவ்வளோ தான் நமக்கு ப்ரோக்ராம் ஓவர். இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடு எப்போ கால் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க. இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு LCD டிஸ்பிளே 16 இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம்
ஐயோ சாரி, லோட எல்சிடி டிஸ்பிளே எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆர்டினோ போடு, ஆர்டினோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நமக்கு இப்போ ஃபஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணுவோம் ஒரு காம்பனன்ட்ஸாக. ஓகே, இதுக்கப்புறம் உங்களோட டிஸ்பிளே, வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னா விஎஸ்எஸ் இங்கே கொடுத்துக்குங்க, விடிடியை இங்கே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த தேர்ட் பேஜ் பாருங்க, விஇ, அதை வந்து இந்த வேரியபிள் இதில் கொண்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து பவர் கொடுக்கணும். இதோட இந்த பவர் கொடுக்குற வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இது இங்கே பார்த்தீங்களா ரீசெட்டு, அதை கொண்டு போய் 12th பின்னில் கொடுங்க. அதுக்கப்புறம் 11th பின்னை எடுத்து அதோட 6th பின்னில் கொடுங்க. இப்போ இது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் கொடுக்கணும், கிரவுண்ட் எடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா பின் நம்ம போட்டோம்ல 5432, அதை வந்து இங்கே D4 D5 D6 D7 கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5 எடுத்து D4, சர்க்யூட் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம போல ஹெக்ஸ் ஃபைல் எடுக்கிறோம். காப்பி பண்ண ஹெக்ஸ் ஃபைலை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இங்கே ஒரு கிரவுண்டோட போட்டுக்கோங்க, ஒரு பவர் சப்ளையோட போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் பண்ணுவீங்க. சொன்ன வந்து 100 மில்லி செகண்ட். இதே வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன்னா ஆஃப் ஆன் பண்ணுற மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க, போர் அடிச்சு போயிடும். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமில் நம்ம இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷன்ஸில் அப்படி இருக்கும். இதை தூக்கிக்கிறீங்க, இதை தூக்கிட்டு இந்த இடத்துல போடுறீங்க. ஓகே முடிஞ்சுது. இந்த இடத்துல நம்ம ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம்.
பின் 13th பின் வந்து நான் வந்து இன்புட் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல 13 கமா 13 கமா உனக்கு என்ன வேணும் ஏதாச்சும் ஒரு எழுதி சொல்லுவேன். இன்புட் வந்து கேப்ஸில் இன்புட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இஃப் லூப் போட போகிறோம். அதுக்கு வந்து முன்னாடி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம் அந்த 13th பின்லேருந்து வர டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு இனிஷியல் பண்ணணும். என்னென்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு வந்து இன்ட்டு ஸ்மால் இன்ட்டு ஐன்னு போட்டு நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த I ஈக்குவல் டு digital read 13 போய் கொடுத்தோம்னா 13th பின்னுக்கு வர டேட்டா வந்து ஐக்கு போயிடும். அதுக்கப்புறம் if I double equal to ஹைன்னு போடுங்க கேப்ஸில். ஹையாக இருந்தால் ஒரு கிரேசி எகஸ் வரணும். ஹெல்ஸ் புக் வந்து டிஸ்பிளே ஆகணும். பேக்கில் ஒரு போட்டோ இங்கே அதே மாதிரி போட்டு ஓகே. இப்போ ரன் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்குறோம். காப்பி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம 13th பின்னுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். அதுக்கு வந்து லாஜிக் இன்புட் கொடுக்கணும். லாஜிக் இன்புட்டுக்கு லாஜிக் ஸ்டேட் அதை வந்து எடுத்துக்கிறோம். லாஜிக் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த லாஜிக் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ரன் ஆகிட்டுருக்கு. லாஜிக் ஸ்டேட் வச்சாச்சு. இப்போது இதை எடுத்து கொண்டு போய் நம்மளோட 13th பீரியடில் கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே போய் அந்த ஹெக்ஸில் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ ரன் பண்ணி பாருங்க. 1 இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்தி ஹேக்கர்ஸ் வருது. 0 மாதிரினா எந்த ஒரு டிஸ்பிளே வரல. 1 இருந்தால் ஹெல்தி ஹேக்கர்ஸ் வருது. 0 இந்த டிஸ்பிளே ஆகல. அவ்வளோதாங்க. இப்படியே ஒன்றா பேசிக்கிலிருந்து போய் நம்ம ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஹார்ட்வேர்லேயே பண்ணி பார்க்கலாம். இதோட ஹார்ட்வேர் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் அப்படியே இது கூடவே அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ.